ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் எப்படினாலும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 190 எபிசோட் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் போட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தா டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கெல்டர் ஒட்டங்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் இறக்க ஆரம்பித்த அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்க இடத்துல நீ சாவப்படான்னு சொல்லிட்டு ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா லீடரை வந்து இல்லை நீங்கள் உயிரோட இருக்க தயவு செஞ்சு எதுவும் தப்பாக பண்ணிக்காதீங்க, நான் வந்து அது எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா ட்ரெஷர் எடுக்க பார்த்தா வந்து போயிட்டு அந்த லீடரும் இந்த இடத்துல வந்து எழுதி யோசிச்சு பாருங்க இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் இவ்வளோ காலமாக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்கள் ரேஸை வந்து மற்ற எல்லா ரேஸையும் வந்து அழிச்சானுக்கு இந்த ட்ரெஷருக்காக இவ்வளோ நாளாக அங்கே வெயிட் பண்ணுறது இந்த நேரத்துக்காக தான், இதுக்காக நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு குஜால செல்ஃப் சாக்ரிஃபைஸ் ஆரம்பிக்க இருக்க. இதை பார்த்தோன்னா கிங் லெவல் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷனா அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லாம் மிரட்டி போய் பார்த்துட்டு இருக்க. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் உடனே இல்லை இல்லை அடிக்க சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீடர் கத்திக்கிட்டு இருக்க இடத்துல எல்லாருமே டிஃபென்ஸிவோடு எப்படா தப்பில எனக்கு இந்த இடத்த அவன் சாக போகிற தெரிஞ்சவனே என்னோட அன்பே அப்படின்ட்டு அவன் காதல் நினச்சி ஃபீல் பண்ணதில்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவன் கூட வந்து என்னால் வாழ முடியாது. ஸோ பரவாயில்ல, நம்ம ரேஸ் வந்து முன்னாடி பார்த்தான்னு சந்தோஷம் தான். உங்களுக்கு எல்லாரும் விட்டு பிரியிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அப்படின்ட்டு அவன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நாட்டக்கானுக்க அந்த இடத்துல போதா பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல இந்த லீடர் பார்த்தீங்கன்னா வந்து போய்கிட்டு இருக்கான் பற்றி அவனுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் போய்விடணும். அவனுக்கு ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எழுத அமைச்சிருக்காரு. அந்த சிஸ்டம் அந்த டவர் பார்த்தா பேச ஆரம்பிச்சதுல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க இடத்துல. ஸோ என்னோட பிரதர் உன் கையில் தான் வந்து யாஞ்சி ரேஸோட எதிர்காலத்தை நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன், தயவு செஞ்சு எல்லாருமே காப்பாற்று, நம்ம ரேஸ் திரும்ப வந்து எழுச்சி அப்படின்னும் எல்லாரோட ரேஸ் எல்லாருமே வந்து உன்கிட்ட தான் இருக்கு, என்னால் கண்டிப்பாக முடியும்னு தெரியும், இந்த ட்ரெஷரை ஆப்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்டர் அப்படின்ட்டு அவன் சொல்லாருங்க இடத்துல. ஆனால் நீங்கள் எப்படி சாப்பிடாது தயவு செஞ்சு உயிரோட அவனுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்து வந்து போயிட்டு அந்த இடத்துல அவனை வந்து டோக்கன் எடுத்துல கண்டிப்பாக நான் சீக்கிரம் அந்த ட்ரெஷரை எடுக்கணும் அப்படின்னு போயிருக்கேன். இந்த இடத்துல அந்த டிஸ்ட்ராக்ஷனை பிரச்சனை முடிஞ்சு. இந்த இடத்துல வந்து பெல் கிங் பர்பிள் அவன் என்ன பண்ணா அந்த ஏன்ஷியன் பெல் வச்சு தப்பிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல எவனுமே வந்து சாப்பிடாது ஹீரோ ஹீரோயினும் தப்பிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல அவளோட ஹீரோயின்னு சொல்லிட்டு ரெட் ஃபேர். இந்த இடத்துல ஹீரோ வந்து யோசிக்கிற இடத்துல. ஸோ இந்த இடத்துல இந்த பெல் கிங் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்குன்னா இந்த இடத்துல ரெட் ஃபேரி சொல்கிற இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும் வந்து யூகிக்க முடியாது, யாரும் சட்டை போல எப்பவுமே வந்து ரெடியாக இருப்பான்னு இருக்கேன். இந்த இடத்துல அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பாப்பா இருக்கும். அதனால பார்த்தா சுற்றிக்கிற எல்லாருமே அட்டாக் ஆரம்பிக்க எல்லாருமே சேஃப்டியாக இருந்த இடத்துல. சே இது எவ்வளோ ஒட்டையே மாட்டேது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. அவனு வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா பவர் ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உடைக்க ட்ரை பண்ணிருக்கேன். அந்த பவர் சுற்றிக்கிறவங்க அட்டாக் பண்ணிருக்க இந்த இடத்துல. ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இது வந்து பயங்கரமான மெட்டல் இருக்குது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா மற்ற 3 பேரையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண சொல்கிறான். ஸோ மற்ற 3 பேரை கிட்ட போய் பார்க்குறாங்க இடத்துல இந்த மெட்டலை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க ரேஸில் யாராவது வேணும், நான் வேணா வந்து ஹீரோ வந்து நினைக்கிறேன் இடத்துல. ஸோ என்னோட கனம் அதை வச்சு பார்த்தா வந்து இந்த ரேஸில் ஒரு நான் மாறி இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆனால் நான் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் இவங்க வந்து கண்டிப்பாக என்ன வந்து உயிரோட விட மாட்டாங்க. அதில் கொஞ்சம் பொறுமையாக தரணும். இந்த இடத்துல வந்து ரெட் ஃபேரியே வந்து இதுக்காக தான் எனக்கு அண்டர்ஸ் தான் கண்டிப்பாக ஆஃப் டைம் போனால் அவ்வளோ ஒரு பக்கம் இருக்குது அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து சரி ஓகே இதுக்கு மேலே வந்து இங்கேருந்து ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து போங்க, கண்ட்ரியோட ஃபார்மேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தா சொல்லிட்டு இருக்க. ஸோ அதை கேட்ட உடனே பார்த்தா 3 பேர் சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் கிளம்பிட்டா நீ மட்டும் அந்த ட்ரெஷரை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறியா, இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஷரை எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு என்னடா அப்படின்னு அவனும் கடுப்பாக வராங்கல. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த ட்ரெஷனை உங்ககிட்ட விட்டுட்டு போக ஈவன் பத்துலையுமே வந்து அவனுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதில். இதை பார்த்தோன்னே சரி ஓகே பேட்டில் வச்சுக்கலாம், எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் வந்து சொல்கிறதா கேட்கணும். சரி வாடா பார்த்துக்கலாம் 3 பேர் ரெடி வராங்க இதில் 1 vs 3 ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒத்துக்கிறோம். எவ்வளவோ தயாரிட்டா பூச்சிங்களா உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம் யாருக்கிட்ட பவர் இருக்கு அப்படின்ட்டு அவனா பவர் ரிலீஸ் பண்ணிட்டு தப்பி தவறி வந்து அதுக்கு மேலே வந்து வார்த்தை விட்டு அதுங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு போட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறதா ஒழுங்கா கேளுங்க, நான் சொல்கிறேன் எல்லாருமே அட்டாக் பண்ண இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா ரெட் ஃபேரி பார்த்தா அவ்வளோ அட்டாக் பண்ண பர்பிள் நம்ம ஹீரோ 3 பேர் சேர்ந்து அவன் ஒருத்தன் அட்டாக் பண்ணான். பட் இருந்தாலும் அசால்ட்டாக 3 பேர் சமைச்சு இந்த மாதிரி குழந்தைங்க விளையாட்டில் வந்து கொண்டு ஒத்துக்கிட்டு இருக்காதுன்னா ஹீரோக்கு இது ஒரு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து மாற்றி அட்டாக் பண்ணிருக்க இந்த ஜட்டத்தில் வந்து இந்த அட்டாக் டே போயிட்டு இருக்கா. இந்த பர்பிள் என்ன பண்ணதுல சரி ஓகே என்னோட ஃபைனல் ட்ரம்ப் கார்டை நான் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அவனை பார்த்தா அந்த பர்பிள் பெல்ல வச்சு பார்த்தா மட்டக்க ஹீரோ பார்த்தா அவனோட பெயினை வச்சு வந்து இது பண்ணுறாங்க இடத்துல. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தா அந்த தண்டா இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் ரொம்ப அதிகமாக ஒட்டஞ்சி இருக்குன்னா வெளியே வந்துருக்கு அந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெட் ஃபேரி பற்றி அவரை பார்த்து எனக்கு அண்ணனுக்காக ஒரு ஸ்லாஷ் எடுக்க அந்த ஸ்லாஷ் அவன் அசால்ட்டாக ஒரு கையில் பிடிக்கிறான். அவனை லாக் பண்ணி வச்சிருந்த அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிட்டு பார்த்தா வந்துருக்கு அந்த இடத்துல.
நான் காசு ஒன்றும் இல்லை, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த பர்பிள் இடத்துல சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இடத்துல வந்து அவனுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமான வந்து அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறான். அவன்கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு அதை வந்து யூஸ் பண்ணாங்க இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல தண்டர் என்ன பண்ணுறான், நம்ம ரெட் ஃபேரி வயிற்றுல அவன் ஸ்பீராக வந்து இறக்குறான். அதனால அவன் பாதி உடம்பு மேலே வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. இதில் இவரோட ஒரிஜினல் உடம்புலேயே வந்து பாதி எனர்ஜி உடம்பு தான் அழிஞ்சு போச்சு. இவனை நான் கண்டிப்பாக காப்பாற்றணும். இந்த ஹீரோ பார்த்தா அவனோட ஸ்பேஸ் ரீம்குள்ளே பார்த்தா அவளை வந்து சேஃப்டியாக பத்திரப்படுத்துறாங்க. இதெல்லாம் 2 பேர் தான் இருக்கும். இவனை கண்டிப்பா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறதுல என்ன பண்றது. இந்த பர்பிள் என்ன பண்றான், அவனோட அந்த லெஜெண்டரி ஏன்ஷியன்ட் பெல் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டை 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அந்த பெல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிடிச்சிடறாங்க. இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்க இடத்துல இந்த ஏன்ஷியன்ட் லெஜெண்டரி பெல் இது கிட்ட உங்களால வந்து தப்பிக்கவே வந்து முடியாது, இது எப்படி அப்படி பவர் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இது ஈவன் பீக் லெவல் கிங் அதை தாண்டி வெனரபிள் அவங்க லெவலுக்கான ட்ரெஷர் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல இந்த இடத்துல பார்த்தா அவனோட பிம்பங்கள் வருது. அது என்னதான் அழிச்சாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இதில் ஹீரோ என்ன பண்ண முடியாது, ஹீரோ சொல்லுவாங்க தெரியல. ஸோ இந்த இடத்துல உன்னை கொடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் என்ன பண்ணலாம் அவரு சேர்ந்து நீ செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ அவன் என்ன பண்ணா ஃபயர் கார்ட் சோர்ஸ் கிறிஸ்டலையும் பார்த்தா வந்து இருக்காருங்க அந்த இதில். உங்களை கொடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஃபயர் கார்ட் சோர்ஸ் கிறிஸ்டல் கரெக்டாக அது வெடிக்கும் போது என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணினா போதும், இது கிட்ட உங்களால் தப்பிக்க முடியாது. அவன் அந்த ஃபயர் கார்ட் சோர்ஸ் கிறிஸ்டல் ஒஜால ஒரு கிங் லெவல் பிளாஸ்டோட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். அது வெடிக்கிறது தெரிஞ்ச உடனே வந்து பர்பிள் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்து தண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துறதுல இந்த இடத்துல வந்து நான் சாக போகிறது வந்து எனக்கு வந்து உறுதியாச்சு. அதனால அப்படின்ட்டு அவனுமே சொல்கிறான், என்னோட ஸ்டூடெண்ட் அப்புறம் என்னோட மாஸ்டர் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் போக வேண்டிய இந்த இடத்துல நான் சாக போகிறேன் அப்படின்னா உன்னையே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு பீக் லெவல் கிங்கோட செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் தண்டருமே பார்த்தீங்கன்னா அவனை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ண வந்து ரெடியாக இருந்ததுல வேண்டாம் வேண்டாம் அப்படி மட்டும் பண்ணாதான்ட்டு பர்பிள் கத்திட்டு இருக்க இந்த இடத்துல ஃபயர் கார்ட் சோர்ஸ் கிறிஸ்டல் அப்புறம் வந்து தண்டர் 2 பேரோட பவர் பார்த்தீங்கன்னா ஒன்னா மாறி மாறி சுற்றி சுற்றி அந்த இடத்துல பயங்கரமான ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் கிரியேட் இருக்கு. அதோட பவர் பார்த்தீங்கன்னா இந்த பெல்லால் தாங்க முடியல 90% பவர் தாங்க, மற்றது எதுவுமே முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் அதிகமாக என்ன பண்ணுறான், அந்த பெல்லை வச்சு பார்த்தா அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த கிங் அவன் ஒரே ஐடியா தண்டர் கிங் அழிஞ்சு அந்த இடத்துல அவன் ட்ரெஷர் எல்லாம் பெருக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கொடூரமான பிளாஸ்ட் ஹீரோ வந்து தெரிவிச்சதுல எனக்கு அந்த விங் தாக்க பிடிச்சா ரொம்ப நேரம் தாக்க அப்படின்னு அவனை பார்த்தா வந்து இந்த மோகோ கிளான் அதாவது வெனம் வழியா பார்த்தா வேற ஒரு மெட்டீரியலை மாற்றி அவனுமே பார்த்தா அந்த ட்ரெஷர் கூடயே பார்த்தா வந்து பைண்ட் பண்ணிக்கிறான். அப்படியே அந்த ட்ரெஷர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் அடிக்கிற இடத்துல அந்த இடத்தையுமே ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கற்கள் எல்லாமே விடுது. இந்த இடத்துல அந்த லீடர் இருக்கான் பார்த்தீங்கன்னா யாஞ்சி லீடர் அவனை வந்து தூக்கி அடிக்க போகிறான். அவனை பார்த்தா வந்து ஸோ கட்டச்சியாக நான் வந்து இந்த ஒரிஜினல் ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன், இந்த ஹோல் இல்லாண்டு இதுக்குள்ளே நான் வந்து போனேன், எங்கள் ரேஸ் காப்பாற்றுறது இப்போ இந்த நேரம் தான் அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் தர அந்த இடத்துல அந்த டோருமே ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல அந்த டோர் கொஞ்சம் வந்து ஓப்பன் ஆக வந்து ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து என்னடா ஆச்சு எல்லாம் சித்திரான அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஹோல்டு வந்து வந்திருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் சிரிச்சுட்டு இருந்ததுல ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாருமே செத்துறானுங்க, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு அந்த இடத்துல டான்ஸ் பண்ணி வந்திருக்க அந்த ட்ரெஷர் எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான் அப்படின்றதுல வந்து அவனும் ஃபன் பண்ணிக்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்க நேரத்தில் ஏடா போச்சு அந்த ட்ரெஷர் எங்க தான் போச்சு அப்படின்ட்டு அவனும் சரியான டென்ஷன் ஆயிடுறதுல திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு தேங்க்ஸ்ப்பா நீ இப்போ என்ன பிளாஸ்ட்ல வந்து அவன் செத்துறான், நான் அந்த ட்ரெஷர் எடுத்துட்டு போறேன் வரட்டா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு பார்த்தா ஃபன் பண்ணிட்டு பார்த்தாங்க இந்த இடத்துல அந்த என்னென்னு நினச்சின்னு சொல்லியிருப்பாங்க அதில் அவனுமே அந்த ட்ரெஷர் எடுத்து ஹீரோ பார்த்தா வந்து இந்த ட்ரெஷர் ஒன்று கிடையாது எனிவேஸ் தேங்க்யூ அப்படின்ட்டு ஹீரோ தப்பிச்சு போவார். இந்த இடத்துல என்னதான் பர்பிள் அட்டாக் பண்ணாலும் ஹீரோ பார்த்தா விடாமல் தப்பிச்சு இந்த இடத்துல வெளியே பொறுத்து போயிட்டான். ஸோ இப்படி திடீர்னு ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த இடத்துல அந்த யாந்தி லீடர் வந்து அவன் சொல்லிட்டே இருந்தாலும் அவன் பேசுறது எல்லாமே ஹீரோ வந்து கேட்க இருந்ததுல. ஸோ ஃபைனலாக என்னோட ரேஸ் அதை வந்து நான் காப்பாற்ற போகிறேன். ஸோ வந்து இல்லைனா அந்த ரேஸ் மொத்தமாக அடிச்சிடும், இந்த ட்ரெஷர் மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நான் கண்டிப்பாக ரேஸ் திரும்ப காப்பாற்றணும் அப்படின்னு அவனையும் ப்ரே பண்ணிட்டு. ஸோ இதை பார்த்தோட ஹீரோவுக்கு பற்றி அவனோட பழைய ஞாபகங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரிஜினல் ஷாலஸ்டாரோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரிலாம் வந்திருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி 5 பேரோட சாக்ரிஃபைஸில் ஹீரோ பார்த்தா வந்து அந்த கோல்டன் ஹார்ன்ட் தி ட்ரூ டிஸ்ட்ராக்ஷன் அதை வந்து இந்த உலகத்தை அழிக்கிறதுலேருந்து ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பான். அவன் எப்படி காப்பாற்றினா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவனுக்கு வராது. ஸோ இதே மாதிரி தான் வந்து நானும் என்னோட மக்கள் என்னோட ரேஸ் வந்து காப்பாற்றணும் நான் பாடுபட்டேன். ஸோ
இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் போகிறது சரியா இருக்காது அப்படின்னு இடத்துல வந்து திரும்பவும் ஹீரோ அப்போ வந்தவங்ககிட்டே வந்து பர்பிள் கிட்டே வந்து மாறி படி அவன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறான். இடத்துல பர்பிளா பெல்ல வச்சு அட்டாக் பண்ண ஹீரோ மாட்டிக்கிட்டான்ட்டு பர்பிளை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஃபைனலாக நீ மாட்டிக்கிட்டியா எலியே அப்படின்ட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ இருக்க மாட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டோர் ட்ரெஷர் டோர் ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோலி லேண்ட். ஸோ அந்த ட்ரெஷருக்கு உண்மையான லேண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா யாஞ்சி லீடர் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து போ அந்த இடத்துல ஹீரோவா ஸோ வெளியே போகிற வழி வந்துச்சு. இதுக்கப்புறம் பார்க்கலாம்டா அப்படி இருக்கா. இந்த பர்பிள் வெறி கொண்டு வெளியே போக என்னடா அது இங்கே தான் வந்தான் அதுக்குள்ளே எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கா. அந்த ஹியூமன் போயிட்டான். ஆனால் என் எதிரில் இருக்குது என்ன வகையான கிரியேஷன் அவனும் மிரண்டு பார்த்தீங்கன்னா கொய்யால கோல்டன் நான் ஜெயிட்டு வந்த பேக் பீக் லெவல் இருக்கிற கோல்டன் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்க போகிற அடிக்க கொய்யால அவருக்கு ஒட்டஞ்சி தூக்கி அடிக்க போகிறான். அடுத்தது பார்த்தா வந்து எப்பா என்ன பவர்றா அப்படின்னு அவனை பார்த்தா மிரண்டு போய் கொஞ்சம் எந்திரிச்சா அடுத்த அடிக்க கோல்டன் நான் ஜெயிட்டு ரெடியாக இருக்க பாருங்க. இதை பார்த்த அடிக்க அவனுக்கு உசிரே கிடையாது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு உன் கணக்கன் அப்புறமா தீர்த்துக்கிறா அப்படின்னு கத்திட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போயிடறான். இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறாங்க. ஸோ வந்து யாஞ்சி ரேஸ் நீங்கள் கண்டிப்பாக திரும்ப வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்றா. நெக்ஸ்டில் பார்த்தா இருக்கிற எல்லா யாஞ்சி மக்களை பற்றி ரெடியாக இருக்காங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே பார்த்தினா வந்து யாஞ்சி சிப்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற இந்த சிப்ஸ் பார்த்தினா வந்துருக்கோம். ஐ மீன் வந்து லெகசி சிப்ஸ். ஸோ யாஞ்சி கான்டினென்ட் இந்த ரேஸோட சுப்பீரியர் லெஜண்டரி நிறைய சீக்கிரட்டான டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இருக்கும். அந்த டெக்னிக்ஸ் கிடைச்சோன்னே ஸோ ஃபைனலாக நம்ம ரேஸ் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து மீட்டு உருவாக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருது. நம்ம எழுதுறா நம்ம கூட வந்து இப்போ இல்லை அவர்னால மட்டும்தான் அதை ஆப்டன் பண்ண முடிஞ்சு யாஞ்சி ரேஸ் நம்ம திரும்ப கொண்டு வரோம் திரும்ப ரேஸ் ஆகிறோம் அப்படின்னு கத்துவோம் பாருங்க. சுத்துகிற எல்லாருமே யாஞ்சி திரும்ப வரும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதுல இந்த மக்களை பார்த்தா அப்படியே இருக்காங்க. சீன்ல தனி கொகையில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ என்ன போனோம். ஸோ 2 பேர் இருக்காங்க. அவங்க அண்ணனோட ரிங்கு அப்புறம் அந்த தண்டர் ரிங் இருக்கலாம் அவனோட ரிங் 2 ஸ்பெஷல் ரிங்கை பார்த்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால வந்து நான் அவனுக்கு வந்து இது வந்து உனக்கே தரலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இதை கேட்ட உடனே வந்து அவர் சொல்லுவாங்கல்ல யூனிவர்சல் மாஸ்டர் நிறைய பேர் வந்து ரெசரக்ட் பண்ணுவார் கிங் லெவலில் இருக்குது. ஸோ மேபி அவர் வந்து திரும்ப வந்து ரெசரக்ஷன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ அவன் உயிரோட வரும் வாய்ப்பு இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்புறம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் அந்த ட்ரெஷர் வந்து செயினோட இருக்கிற அந்த பாக்ஸ் அது வந்து எனக்கு வந்து தேவையில்லை. அந்த ட்ரெஷரை வந்து நீ வந்து வச்சு அப்படின்னு அப்புறம் ஹீரோ கத்துக்கிட்டா அப்படி இவளுக்கு எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கான்ட்டு ஹீரோ யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ நீ தான் வந்து என்னை வந்து காப்பாற்றிருக்க நல்லவேளை நான் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷரை வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு போவா. ஸோ போகும்போது தான் திரும்பி வந்து ரொம்பவுமே தேங்க்யூ அப்படின்ட்டு அவ வந்து ஒரு வார்த்தை சொல்ல வந்துட்டுல நான் அன்கான்சியஸாக இருக்கும் போது நீ வந்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் மறக்க மாட்டேன் ரொம்பவுமே நன்றி அப்படின்ட்டு மறைஞ்சு போ. இப்போதான் பார்த்தா ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. அன்கான்சியஸாக இருக்கும்போது நான் ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு டவுட். இந்த இடத்துல எனக்கு என்ன டவுட்னா வந்து நம்ம ஹீரோ ஒருவேளை வந்து நம்ம ரெட் ஃபேரி அவளை வந்து உஷார் பண்றோனோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ அப்படி இன்கேஸ் நடந்த 2 பேர் காதலர்களா வெளியே சுத்தினா வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அடுத்த எபிசோட் யாரெல்லாம் வெயிட்டிங் எதையும் கமெண்ட் மட்டும் போங்கப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே பை 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 பை.